ஓம் சாந்தி. யோகாக்கு பலரும் பலவிதமா விளக்கணம் கொடுக்கிறாங்க. பக்தி மாற்றத்துல ஐம்புலன்களை அடக்கணும், ஆட்டாசையாம இருக்கணும், இந்த மாதிரி கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விளக்கங்கள் கொண்டால அபாவங்களுக்கு அந்த இலகுவான முறையில கற்பிக்கிறார். அதாவது யோகம் என்றது யோகம் என்ற வார்த்தையை பாவிக்க வேணும் சொல்றார். நினைவு எவ்வளவு அன்றாட வாழ்க்கையில சாதாரணமாக அதை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை இலகுவாக மாற்றிக்கொள்ள சொல்ற. ஆனா சன்னியாசிகள் துறவரத்தை விட உங்களுடைய எல்லையேற்றது என்று பாபா எங்கட புலன்கள் அசையணும், புலன்கள் மூலம் கடமைகள் செய்யணும், அதே நேரம் புலன்களை அடக்கணும். பார்க்கணும் ஆனால் பார்க்கக்கூடாது, கேட்கணும் ஆனால் கேட்கக்கூடாது. எல்லோருடனும் சேர்ந்திருக்கணும், யாருடைய சகவாசத்தாலையும் நிறமூட்டப்படும். நிறமூட்டப்படும் என்று ஒதுங்கி வாழவும் முடியாது. மாயையில் எந்த ஒரு வடிவத்திற்கு நாங்கள் அச்சம் கொள்ளவும் முடியாது என்று பாபா அப்படி படிக்கிறார். இதுல இதுல முழுமையான வடிவம் திருப்தி பெறுவர் அடையும் வரை நாங்கள் வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். வடிவம் என்பது முறைகளை கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறோம். இதுல ஒரு முறையில சோர்ந்து போறோம், களைச்சு போறோம் என்று சொன்னா அதுல திருப்திகரமான பெறுபேறுகள் இல்லைன்னு சொன்னா முறையை மாற்றிக்கொள்ளும். அப்படி முயற்சி எடுத்துக்கொண்டு கொண்டே இருக்கணும். என்னன்னா நாங்க அந்த அளவுக்கு இலகுவான முறையில பாபாவை மட்டும் முற்றாக நினைக்கும் வரைக்கும் இப்ப முறைகள் எல்லாம் மாத்தி மாத்தி நீண்ட காலமா பயிற்சி பண்ணி பாபாவை மறக்கிறது சிரமம் என்ற நிலைக்கு வந்துட்டோம் என்று நினைக்கிறார்கள். இது ஞானத்தை விடுவதற்கான கேள்வி இல்லை. இதுக்கு பிறகு கலியுகத்துல போறீங்களான்ற கேள்வி இல்லை. அதுக்கு வந்த புள்ள கேள்வி. நாங்க பாபாவோட திருமணோடைய தனி பாபாவோட இருக்கிறோம் அப்படி இப்படி கேள்வி பாபாவை மறக்கிறது சிரமம் என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இலகுவான யோகாவை பயிற்சி பண்ண தொடங்கித்த கொண்டு நினைக்கிறார்கள். கேள்வி விளங்கினாக்கள் அதாவது இலகுவான பயிற்சி என்பது பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் எல்லோருடனும் வாழ்ந்து கொண்டு எந்த விதமான சடப்பொருள் சார்ந்த விடயங்களும் எங்கள்ல எந்த ஆதிக்கம் செலுத்தாத அளவில்
நாங்க முற்றாக பழைய உலகத்திலிருந்து பாபாவை மட்டும் நினைக்கிறோம். எதெடுத்தாலும் நானும் ஜோதி வடிவான், சிவபாபாவும் ஜோதி வடிவான். உண்மையில யோகா என்பது நான் ஒரு ஆத்மா, சிவபாபா ஜோதி வடிவானவர் என்ற நிலையில எல்லா விதமான பெறுபேறுகளையும் அனுபவம் செய்வதுதான் உண்மையான யோகா. இதை பயிற்சி செய்யற நேரம் சோர்ந்து போயிடுவோம், களைச்சு போயிடுவோம், விரக்தி அடைஞ்சிடுவோம், வீணான எண்ணங்கள் வருது, எல்லாம் இருக்குது, கஷ்டமா இருக்குது என்ற போராட்டத்துக்காக வேற வேற மதுபனை நினைக்கிறது, சூட்சுமவாதனத்துல சம்பாசனம் செய்யறது, மற்றது ஒரு தெய்வீக குணத்தெடுத்து ஞானத்தை கடைகிறது, எங்கட ஆதி நிலையை நினைச்சு பார்க்கிறது, அல்லது நல்லாசிகள் கொடுக்கிறது. இப்படி வேற வேற வழிமுறைகள் உங்களுக்கு இந்த இலகுவான யோகா சிரமமாக அமைப்பதற்காகத்தான் அந்த வழிமுறைகள். ஆனா நானும் பாபாவும் என்ற அந்த விதை நிலையில ஒன்றித்து போறதுல லேசா இருந்தவன் சொன்னா மற்ற வழிமுறைகள் எங்களுக்கு அவசியப்படாது. இப்ப நான் ஜோதி வடிவத்தை நினைக்கிறேன், நல்ல அனுபவமும் நல்ல சௌகரியமும் இருக்கிறேன். இல்ல இதை தொடர்ந்து நினைக்க கூடாது, நம்ம இடையில போய் மதுபானை நினைப்போம், அப்படி போக தேவையில்ல. ஆனா தூங்குது, என்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ போக பார்க்குது என்றா பரந்தாமத்துக்கு போக முடியல, பரவாயில்ல, மதுபனை நினைச்சாலும் அது பெட்டர் நிலை, அதை விட பெட்டர் நிலை. நான் மதுபனை நினைக்கிறேன் தானே, யோகாவில முழுமையடைஞ்சித்தவன் நினைக்கல. இப்ப யோகா அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும், விதையில மூழ்கி ஒன்றித்து போகின்ற நிலை. அது இப்ப நம்ம சில நேரம் ஒன்றித்து போறோம் என்ற பலவந்தமான கட்டாய நினைவும் கூட கனநாளைக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பாரமாயிருக்கும். இன்றைக்கு ஒரு மாதிரி விதையோட இருந்துட்டு காலத்தை கடத்தித்தன 8 மணித்தியாலத்தை முடிச்சுத்தனன்ற மாதிரி, அப்படி வெறும் புள்ளிய பார்த்து திரிக்கிற மாதிரியும் போகக்கூடாது. வேற ஒன்று நினைக்கக்கூடாது. அந்த பலவந்தப்படுத்தல்கள் வரக்கூடாது என்றதுக்குத்தான் வேற வேற வடிவங்கள். எல்லா வடிவமும் சிறந்தது. ஆனா எல்லா வடிவமான முயற்சியும் நானும் பாபாவும் என்ற நிலையை ரொம்ப சுலபமாக்குவோம். இப்ப நானும் பாபாவும் என்ற நினைக்கிறது சிரமமா இருக்கு. மதுபனை நினைச்சுட்டே இருந்துருவோம். அதாவது அமிர்த பாப்தாதா ஞானத்தை கொடுப்பதை நினைப்போம். எல்லா நினைவும் நல்ல, ஆனா அந்த நினைவுகள் செம்பொன்னுரலத்துல ஜோதி வடிவான சிவபாபா ஆத்மா ஜோதி வடிவம், இத ரொம்ப இலகுவாக மாற்றணும். அதான் தந்தையுடன் இலகுவாக வீடு திரும்புவதற்கான மிக சிறந்த பயிற்சி. அந்த நிலை இலகுவாயிச்சுன்னு சொன்னால் நான் இந்த உலகத்துல வாழ்ந்தும் வாழாமல் இருப்போம், கேட்டு இருக்கும். ஆனா அது ஒரு மிக உன்னதமான நிலையாக கருதப்படும். பாபாவிற்கு சமனான நிலை. எல்லா தெய்வீகத்தில முழுமையான நிலையாத்தான் அது இருக்கும். அதுக்கு பிறகு நான் அப்படி கோபத்திலிருந்து விடுபடுறது, நான் அப்படி வீணான எண்ணங்களை விடுபடுறது, நான் அப்படி சிலரை மறக்கலாம் இருக்குது, சிலர் குறைகளை அப்படி பார்க்காம இருக்கிறது, நேற்று நல்லா இருந்து யோகா, இன்றைக்கு அப்படி இல்லை,
இன்னார் மூட குழப்பித்து இப்படி நடந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போட்டு நான் பாபாவை இலகுவா நினைக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. எதிர்மறையான விடயங்கள் எப்போதும் என் ஆதிக்கம் செலுத்தப்பட்டார். உறவுகள் ஈர்ப்பு அதிகரிக்குது. ஆனா அதே நேரம் பாபாவோட நினைவும் அதிகரிக்குது. பாபாவை நினைக்கிறதை இலகுவாக அந்த மாதிரியும் சொல்லலாம். பாபாவோட நினைவு அதிகரிக்க அதிகரிக்க உறவுகள் ஈர்ப்பு தானா விலகி கொண்டு போகும். சில நேரம் நாங்க பார்த்து கொள்ளணும், ஆத்மா பலவீனமாக உறவுகள் ஈர்ப்பு அதிகரிக்கும். வயது கூட கூட உடல் ஆத்மா பலவீனமாகிற நேரம் அந்த உறவுகள் ஒரு தவிர்க்க முடியாத, அதாவது அதுதான் மனதுக்கு சௌகரியம் என்ற மாதிரி ஈர்க்கப்பட்டு கொண்டு போவோம். அந்த நேரம் எனக்கு 3 மணிக்கு கிளம்புறது, நான் 2 மணிக்கெல்லாம் தவறாமல் இருக்கிறேன். எனக்கு காலையில படுத்து பழக்கம் இல்லை. அந்த நேரம் அப்படி சொல்லலாம். அதால நான் யோகாக்கு இலகுவாகித்தேன் என்று சொல்லலாம். புரியுதா இல்லையா? பலமடைகிறது உறவுகள் ஈர்ப்பு, பழைய உலகத்துல சடப்பொருள் சார்ந்த கவர்ச்சி எல்லாமே விடுபட்டு கொண்டு போய் நானும் பாபாவும் என்ற நிலைக்கு வருவோம். எந்த பாபா? ஜோதி வடிவான சிவபாபா என்ற நிலைக்கு வரும். இந்த மாதிரி பயிற்சி நாங்க பண்ணிக்கொண்டே இருக்கோம். இதுல கலைச்சி போற என்ற கேள்வி கேட்ட இறுதி நிலை, இறுதி இலக்கு வரை வரும் வரையும் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கோம். ஆத்மா சரீரத்தை விட்டு போற நேரமும் இறுதி பயிற்சியாக இருக்கும். யார நினைக்கிறோம்னு சொல்லி சொல்லணும். 25 வருஷம் ஞானத்துல இருந்துட்டு சரீரத்தை விடக்குள்ள சொந்தக்காரர்கள் சுத்திரிக்கக்குள்ள என்னமோ சாப்பாடு கேட்டிருக்கா. கடைசி நேரம் ஹஸ்பண்ட் பார்த்தார். அந்த நேரம் பிகேஎஸ் எங்க போய் சென்டர்ல சேர்த்து வர சாப்பாடு. அவர் பார்த்தார். கடைசி நேரம் கேட்காம ஒரு கடையில வாங்கி கொடுத்தார். அவர் வாயில அதை கடிச்சு ஆத்மாவை இதெல்லாம் எங்கேயோ பழைய சுவடுகள் நினைவுகள் எங்கேயோ ஒரு ஆசை என்னமோ இருக்கு. அது மாதிரி கடைசி நேரம் நம்மட இந்த பற்று உறவுகள்ல கவனிங்க வந்தவொன்னா கடைசியில அந்த உறவு தான் நினைவுக்கு வரும். அவ்வளவு நாங்க ஞானத்துல 20-25 வருஷம் இருந்துதான் இதுக்கு பிறகு மாயங்களை ஞானத்துல இருந்து வெளியில கொண்டு போவார். பாபா விட்டு போக மாட்டார். இனி இதுக்கு பிறகு நாங்க எங்க கலர் உடுப்பு போடுறோம். அது பாபாவை இலகுவாக நினைவு சேர்த்தம் என்றதுக்கான அடையாளங்கள் அது இல்லை. பாபாவை இலகுவாக நினைவு சேர்த்தல் அடையாளங்கள் அதை வேறு பிரிச்சு தெளிவா விளங்கி கொள்ளும். பார்த்துட்டு வருத்தம் ஏழாமரிக்கு நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க, தனிமையா உணர்ந்துருவாங்க. யாரும் சொந்தக்காரர்களை கொஞ்சம் கதைக்க சொல்லுங்க, யாரும் சொந்தக்காரர்கள் பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு என்ற மாதிரி யாரும் எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. வார சொந்தக்காரர்களே அவங்களுக்கு சொந்தம் இல்லை என்றத உணர்ற அளவுக்கு நான் பற்றற்ற நிலைக்கு போகணும்.
அதுதான் ஒரு ஆறுல கண்டது பிரம்மன் பாபாவில் கண்டது என்று சொல்றாங்க. நாங்கள் அப்படித்தான் கதையெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனா தாதி பிரகாஷ்மணி தாதி அந்த பிரமாதீதனை வரக்குள்ள அது நாங்கள் பார்த்திருக்கிறோம். நானு நேரடியில பார்த்தேன். கோளுக்குள்ள வருவாங்கள். அந்த கடைசி காலத்துல வரக்குள்ள நிறைய எல்லா தாதி எல்லா சீனியர்ஸும் அப்படி வருவாங்க. பின்னால தாதி வாராங்க. நிர்வாய் பாய், ரமேஷ் பாய், கிருஷ்ணன் பாய், அப்படி கும்பலா இருப்பான். தாதி பிரகாசம் கிடைக்கும். மதுபன்ல தாதி புல்சார் தாதிக்குள்ள சிவாபா வந்த உடனே எப்படி அந்த சூழ்நிலை மாறி மனதில் உள்ள வீணான எண்ணங்கள் எல்லாம் போய் இறை அனுபவம் எங்களை மீறி எங்களை ஆட்கொள்றது தெரியும். பாபா அந்த சரீரத்துக்குள்ள அதே மாதிரி தாதிக்கு கோளுக்குள்ள வாருங்க. அப்பயே சூழல் மாறி அதுவரை மனதில் ஒரு மாதிரி இருந்தது, குழப்பமா இருந்தது, கொஞ்சம் களைச்ச மாதிரி இருந்தது, இயலாத மாதிரி இருந்தது, டல்லா இருந்தது, சோர்வா இருந்தது, எல்லாமே மாறி ஒரு புத்துணர்ச்சியாகி பாபா வார மாதிரி. அதான் ஒரு ஆத்மாட அந்த அளவுக்கு தனித்துவமான ஆள். அதான் இலகுவான நினைவு. அதுக்கு புரோதாதி சொல்லுவாவா, நான் ஆத்மா பாபா சொல்ல இருந்து சிவாபா ஜோதி முடிவானவர், நான் ஆத்மா, நான் இப்பொழுது பரந்தாமத்துக்கு போறேன் என்று சொல்ல மாட்டாங்க. அது நினைவும் ஒன்றாய். எங்களுக்கு தெரியணும், அதுவரைக்கும் நாங்க வழிமுறைகளை மாற்றிக்கொண்டு நினைவுக்கான பயிற்சியை மேற்கொண்டு கொண்டே இருப்போம். இது விளங்குதான் விளங்கு. நம்ம அப்படி இருக்கலாதானே. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டது போதும். எதுக்கு? யோகாக்கு. எந்த யோகாக்கு? காலையில் எழும்பி பாபா சொல்லிட்டு கஷ்டப்பட்டது. இனியாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆடிப்போம்ன்ற மாதிரி சிலர் அப்படியும் நடந்துடும். எதுக்கு கஷ்டப்பட்டு? யோகாக்கு கஷ்டப்பட்ட மாதிரி. வழிமுறைகளை மாற்றி கஷ்டம் பெறுவர் இல்லை என்று வரக்குள்ள வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளும். இப்ப யாரு கருது எந்த அளவுக்கு வழிமுறையை மாற்றுமோ அந்த அளவுக்கு வழிமுறையை மாற்றி நானும் பாபாவும் என்ற அந்த மிக இலகுவான நிலைக்கு வந்துட்டோம்ன்றது. கேள்வி விலங்கலையோ கேள்வி விலங்கு நினைக்கிறாங்க. கோவில் பிரதர் என்ன மாதிரி கேள்வி ஒன்றும் விலங்கல. அதனால இந்த ஜனவரி 18 வந்து சிறப்பு மிக்க மாதம். இந்த யோகாக்கு எல்லா நிலையங்கள்லையும் விசேஷமான யோகாக்கு நினைவு கூறுறாங்க. நாங்களும் ஏதாவது ஒரு புது விதமா முயற்சி எடுக்கலாம். ஒரு மிக இலகுவான ஒரு முயற்சி சொல்லலாம் என்று வைத்திருக்கிறார். டைம் டேபிள் போட்டு மார்க்ஸ் போடுங்க சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த தெய்வீகத்தை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி எவ்வளவு நேரம் நடைமுறைப்படுத்தினேன், எவ்வளவு மாயை வந்துச்சு, எத்தனை வீதம் பாபா நினைச்சு, எத்தனை வீதம் வீணான எண்ணங்கள் இருந்துச்சு, எவ்வளவு வீதம் நல்ல எண்ணங்கள்
சாட் போடுங்கன்னு சொன்னா சில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி பெரிய பெரிய சாட்டெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சின்ன வழிமுறை ஒன்று என்ன மாதிரி செய்யலாமா இல்லையா? இப்போ இப்போ கொஞ்சம் சீரியஸா இல்ல, கொஞ்சம் லேசா இருக்கிற நல்ல நிதானமா இருக்கிற மட்டும் கருத்து ஆக்கள் எப்படி இருக்க வேண்டியது தெரியாதா? ஒரு மாதிரியா முடிச்சா நல்லா தம்பி தம்பி ஓடிடலாம் போல அப்படியே நான் தான் சரியில்லைன்றார். எங்க ஓடுறது நம்ம லேசா அந்த மாதிரி நம்ம எப்போதும் லேசா இருந்து இயல்பா இருந்து பழகிக்கிறோம். ஏன்னா வீணான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்துற நேரம் தான் அந்த இலகுவான தன்மை இல்லாம போறது. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்க போறதும் நன்மைக்கு. சரீரம் நிலையில்லாது, அது வருத்தம் தரும், வருத்தம் இல்லாமல் இங்க பாக நடிக்காவிடுவோம். இந்த சரீரத்தை சிறப்பிப்பதற்கான சலுகைகள் கூட கிடையாது. அதுக்கும் ஆத்மான பெறுபவருக்கும் அதுக்கும் எல்லா நேரமும் தொடர்பில்லாது. சில நேரம் எங்களோட சரீரத்துக்கு பல சௌகரியமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் கிடைக்கும். அதால் அவர் யோகா நிறைய செய்து முதலாம் இலக்கத்துக்கு போயிடுவார். அப்படி இல்லதானே? சிலருக்கு சரீரம் வந்து சௌகரியமான சரீரமா இல்லாது, ஆனா அவருக்கு யோகா செய்து நல்ல பொறுப்புகளை பெற்ற நல்ல புண்ணிய கணக்கு இருக்கும். நாங்க பௌதிகமா பார்க்க கூடாது. பாபாவை நினைவு செய்து அழியாத பெறுபவர்கள் எந்த அளவுக்கு எனக்கு சாத்தியப்படுதுன்னு பார்க்கணும். அழியக்கூடிய பெறுபவர்கள் தற்காலிகமானது. அது புற காரணிகள் எனக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும், நான் ஒரு பாக்கியசாலி மாதிரி இருந்தாலும் அகக்காரணி பாபாவை நினைவு செய்யறதுக்கு உடந்தையா இல்லையாரு என்கிட்ட அது விளங்குமென்னு நினைக்கிறேன். இதால என்ன செய்வோம்? ஒரு நாள் பெய்த்து நேற்று 18, அடுத்த 18 மட்டும், இன்றைக்கு 19, அடுத்த 18 நாள் 31 நாள் வரும். ஜனவரி 18 31 நாள். அப்ப அதுலயும் ஒரு நாளை கல்வி கடைசி நாளையும் முதல் நாளையும் 2 நாளை கழிச்சுட்டு 30 நாள். இந்த 30 நாள்லையும் இந்த 30 நாளுக்குள்ள 120 மணித்தியாலம் எங்கேயாவது ஏதாவது ஒரு பாபா சூழ்நிலையோ அல்லது கோமனான தியானமோ ஒன்று கூடின தியானமோ முரளி அப்படியோ அல்லது பாபா சூழ்நிலை நிச்சயமான நேரம் ஒரு அமைதியா லேசாக எப்படி இருக்க முடியுது என்று பாருங்கள். இரவையில படுக்கிற நேரம் அந்த இருந்த மணித்தியாலங்கள் எப்படி லேசாக சௌகரியமா இருந்துச்சுன்னு சொல்லி பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. டெய்லி கடிதத்தை பெட்டிக்குள்ள போடாம ஒரு கொப்பி எடுத்து 30 நாள் கொப்பி எடுத்து
டேட்டை போட்டு எழுதுங்க. காலமே மணித்தியாலம் நல்லா இருந்துச்சா, இரவு மணித்தியாலம் நல்லா இருந்துச்சா, அதிகளவு நிதானமும் அமைதியும், இயற்கையான அமைதியும் இயற்கையான நிதானமும் என்னுடைய இயற்கையான சுபாவங்களும் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பாபாவோட கதைச்சு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஆனா 30 நாள் முடிய கூட்டு நாள் 120 மணித்தியாலம் வரும். ஒரு நாளைக்கு 4 நாள் என்று சொன்னா சில நேரம் இடையில 2 விடுபட்டா சோர்ந்து போயிடும். சீரா செய்ய முடியாது. சில நேரம் தவிர்க்க முடியாத சூழல், சேவை, உடல்நிலை, வேற காரணங்கள் வந்தால் விடுபடுறது இன்னும் ஒரு ஆள் கவர் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது முன்கூட்டியே கொஞ்சம் அதிகமா செய்து வச்சுட்டு விடுபடுற நேரம் அதை கவுண்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இதுல 120 நாள் 120 மணித்தியாலம். இந்த 4:10 வந்துட்டு 5 மணி வந்துட்டு அதை 1 hour எல்லாம் போடக்கூடாது. அப்படி வந்தா அது இல்லை, அது சைவர். அரை மணித்தியாலம் இருந்தாலும் அது கணக்குல வரக்கூடாது. இப்ப 3 நாளுக்கு 5 மணி மட்டும் இருந்தா அது 1 hour. அப்படித்தான் கணக்கு போடுறோம். விலங்குதானே, எதை செய்தாலும் நம்ம கொஞ்சம் துல்லியமா செய்யணும். 7:30 மணித்தியாலம் செய்து போட்டு 8 மணித்தியாலம் கணக்குல போடக்கூடாது. நித்திர தூங்கி நித்திர கணக்கெல்லாம் கழிக்கணும். இது நமக்கு தெரியாது. எழும்பி நம்ம நித்திர தூங்குது ஒரு 2 நிமிஷம் வெளியில போயிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. வெளியில போய் காமாத்தியாலம் இருந்து போட்டு உள்ளுக்க வந்தா அதை கழிக்கணும். எதை கழிக்கணும்? அந்த மணித்தியாலத்தையே கழிச்சுட்டோம். அதுக்கு பதிலா வேற ஒரு மணித்தியாலம் செய்து இந்த 30 நாள்ல 8 நாள் 8 hour செய்ய. இப்ப 7 to 7:30 செய்யறது சரி, கணக்குல வராது. 7 to 8 செய்தால் 1 hour சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி போட்டு நீங்களே டெய்லி இன்றையில எடுத்து ஒரு கடிதம் எழுதுங்க, எழுதி பாருங்க. எப்படி என்னுடைய யோகா பாபாவை நினைவு செய்யறன்றது இது எப்படி என்னால இலகுபடுத்த முடியுதுன்னு பாருங்க. எல்லாம் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, ஒரு இடத்துல இருக்கிறது எல்லாம் இருக்குது, எனக்கு இப்ப லேசா வருது இல்ல. முதல் நான் என்ன நல்லா லேசாக்கி போட்டு பிறகு ஆரம்பிப்பேன் போன மாட்டா அது இப்படி முடியும். குழம்பத்தட்டும் என்னட்டும் அந்த மாதிரி போயிடும். இது நம்ம இருந்து பயிற்சி பண்ணித்தான் லேசான நிலைக்கு வரணுமே. லேசான நிலைக்கு பிறகு யோகா பண்ணுவோம் போன மாட்டா அது அப்படியே காலம் வீடாய். அது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுடைய இயல்பான நிலை நல்ல நிதானம் இருந்தனா, அமைதியா இருந்தனா, பாபாவை இலகுவாக உணர்ந்தனா, இது 3ஐயும் வச்சு கடிதம் எழுதுனா போதும். சரிதானே? நான் நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு
விசேஷமா ஈட்டவர் யோகா பத்தி ஒழுங்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சிறப்பான ஆரம்பமாக அமையும். அதை நீங்க வாய்ப்படுத்தீங்கன்னு சொன்னா